நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்ற விதத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் நான் புரியலாம் கிடையாது, நான் டெய்லரிங் மட்டும்தான். எம்ப்ராய்டிங் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆசையில் நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். ஆசையில் நம்மளால் முடியும். நம்ம வந்து ஒன்று விருப்பப்பட்ட நம்ம அதை கண்டிப்பாக நம்மளால் அதை கற்றுக்க முடியுன்ற விருப்பத்தோடு பண்ணால் அதை கற்றுக்க முடியுன்ற உங்களுக்கு இதை காமிக்க போகிறேன். இந்த ஊசி வந்து கோல்டன் ஊசி 15 ரூபா நாங்கள் இதோட ரேட்டு. நூல் வந்து இதில் வந்து அந்த ஏற்கனவே நூல் வந்து லேஸாக இருக்கும். அந்த லேஸுக்கு அதுக்கும் அது வந்து அந்தந்து போச்சு. அதனால தான் இந்த ஊசியை வாங்கிட்டு வந்தேன். ஜரி த்ரெட்டை வந்து கீழே வச்சுக்கோங்க. மேலே வச்சிங்கன்னா அது வந்து சிக்காய் அந்துக்குரும். சில பேர் என்ன செய்வாங்க, கட்டையில் வந்து ஆணி வச்சு அரைவாங்க, இல்லைன்னா செவுத்துல அரைவாங்க. நம்மளுக்கு செவுத்துல வரைய முடியாது. நான் ஹவுஸ் ஓனர் பார்த்தாங்கன்னா வைவாங்க. அதனால் இந்த 2 நூல் இப்படி இழுத்த வந்து சரிசமமாக வரணும். அதுக்கு அப்படி வரலைன்னா லைட்டாக லூஸ் கொடுத்துருவோங்க. எந்த நூல் இப்போ கரெக்டாக இருக்குது. பாபின் வந்து இது ஒரு வித்தியாசமான பாபின், நம்ம நார்மல் மிஷினுக்கு போட முடியாது. அதுக்கப்புறம் பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கியில் மாட்டி அதையும் இழுத்து பார்ப்போம் கரெக்டாக வருது. அது சூப்பராக வருது. அதை வந்து இப்படி மாட்டணும். இப்படி தான் இந்த பக்கம் அதான் நேராக இருக்க மாதிரி தான் இருக்கும் பாபின்னு. எனக்கு மறந்து போச்சு. முன்னாடி வந்து நார்மல் மிஷின் தான் வச்சுருந்தேன். இப்போ பவர் மிஷினால எப்படி இருந்துச்சுல எனக்கு ஞாபகம்லாம் இல்லை. இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு அந்த நூலை எடுத்துக்கோங்க. அடியும் இல்லை. இது சில்க் த்ரெட்டு, இது வந்து மணி பிளான்ட். நெக்ஸ்ட் அதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி கிரிக்கி வச்சுக்கணும். எனக்கெல்லாம் வந்து ட்ராயிங்கில் வந்து நான் புரியல, எனக்கு ட்ராயிங்கே தெரியாது. சப்போஸ் ஆரி ஒர்க் போட கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் வந்து ட்ராயிங் தெரிஞ்ச பிள்ளைகளை வச்சு ட்ராயிங்கை போட்டு நான் ஆரி ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ராயிங் மட்டும் எனக்கு வரவே வராது. நான் கிளாஸ்க்கு போன்ற அந்த முயற்சி இல்லை. ஏன்னா கிளாஸ்க்கு போகிற இதுவும் முடியாமல் போச்சு சூழ்நிலை. அதனால் நம்மளாம் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு தான் பவர் மிஷினில் ஜம்முட்ட தெரியும். அதுக்கப்புறம் இதில் ஜம்மட்ட மாட்டோமா நம்ம அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறது தான். உண்மையிலே சும்மா நார்மலாக இதை ஊசி இந்த ஊசி மாட்டுறது, இந்த பாபின் கேஸு, அதுக்கப்புறம் நூல் மாட்டுறது, சின்ன அந்த நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈஸியாக இதை ஈஸியாக ரன் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ பெரிய மிஷின் அதாவது நீங்கள் உட்காந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலேயும் அது ஈஸியாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். போட ஈஸியாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். இது கிளாஸ்க்கு போய் ஒருத்தவங்க இப்படின்னு சொல்கிறோம் இல்லை, நம்ம தான் கிளாஸ்க்கு போனாலும் நம்ம தான் ஜம்ட்ட போகிறோம், இங்கே உட்காந்தாலும் நம்ம தான் ஜம்ட்ட போகிறோம். அதை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணுவோம்ட்டு நான் என்னோட கருத்து விதமாக நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது. இதெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த கழுத்து ரவுண்டு கொடுக்குறோம்னா அந்த ரவுண்டு ஆல்ரெடி நான் பழகிறதுக்கு இப்போ பழகிறேன். இந்த பழகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளவுஸ் நான் போட்டுட்டேன். கொசா முசான்னு எப்படியோ ட்ரை பண்ணி போட்டு நம்மளுக்கு தான் ஆரி ஒர்க் தெரியுமே அப்படின்ட்டு ஸ்டோனெல்லாம் உள்ள பரப்பி அந்த மிஸ்டேக்கே தெரியாத மாதிரி பண்ணியாச்சு. இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா? எனக்கு இப்போ தான் இவ்வளோதான் பேசிக்க தான் இப்போ கற்றுக்கிறேன். கற்றுக்க முன்னாடியே ஒரு ப்ளவுஸை போட்டேன். எதுவும் பண்ணல. சும்மா அந்த கழுத்தில் ரவுண்டு கொடுத்து, இன்னொரு ரவுண்டு கொடுத்து, கோல்டனில் ஒரு ரவுண்டு கொடுத்து, அப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு ரவுண்டு கொடுத்து, அப்படியே அதில் வந்து இந்த நெத்தியில் வந்து பொட்டு மாணிக்கு வைப்பாங்களா, அந்த இலை மாணிக்கு, அதாவது கோபுர மாணிக்கு, இது மாணிக்கு இல்லாமல் இது மணிக்கு இல்லாமல் யூ சேஃப் இல்லாமல் அந்த வி சேஃபில் வந்து நடுவில் ஒரு பொட்டு சாஞ்சி போட்டு வைப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் தச்சு கொடுத்துட்டேன். எப்படியோ ஸ்டோனை வச்சு. பார்த்தீங்களா இதெல்லாம் இவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்கும். பார்த்தீங்களா ஊசி நூலுமே கட்டாகலை. நூல் வந்து இல்லைனா கட்டாயிட்டே இருக்கும். நூலும் கட்டாகலை. பார்த்தீங்களா ட்ராயிங்கில் புள்ளின்னு சொல்லி பார்த்தீங்களா, நம்புறீங்களா? பார்த்தீங்களா இது என்ன போட்டுருக்குன்னே தெரியல. நான் பார்த்தது வேறு படம் வரையணும்னு நினச்சது. ஆனால் படமே இல்லை. என்னமோ மணிக்கு வந்துச்சு. என்ன செய்ய அதையும் ட்ரை பண்ணுவோன்ட்டு அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேன்வாஸே இல்லாமல் எவ்வளோ வந்து அழகாக வருது. அது காரணம் நம்ம ஃப்ரேமில் வந்து நல்லா துணியை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. ஃப்ரேமில் இப்படி கண்டிப்பாக அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம இது பண்ணிக்கோங்க. அந்த நாடா இருக்குது பாருங்க, பேண்ட் நாடா, அதை வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. ஏன் தெரியுமா, அது நம்ம இழுக்க அந்த வந்து ஒரு மாதிரியாக அங்கங்கே பிசு இருந்துச்சுன்னா, மர பிசு இருந்துச்சுன்னா அது இழுத்து விட்டுரும். அதனால் இதை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கேன்வாஸே இல்லாமல் எவ்வளோ சுருக்கமாக இல்லாமல் அது வாடும் தைக்கிது. நானும் வேகமாக தைக்கிறேன், ஸ்பீடாக தைக்கிறேன். அதுக்குமே இது கொடுக்கல. அது வாடும் தைச்சிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல. இந்த சின்ன மிஸ்டேக் தான். இப்போ முக்கால்வாசி இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சென்ஸ் வந்து அழகாக போடுறாங்க. அப்படியே வேகமாக போடுறாங்க. அவங்க நினச்ச டிசைன் அப்படியே சருன்னு போடுறாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு வந்து நம்ம கிளாஸ்க்கு போன்ற அவசியமே இல்லை. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒன்று கற்றுக்காமல் நம்ம எதையுமே ட்ரை பண்ண முடியாது. அதை அடைய முடியாது. அதனால் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உடனே இப்போ ஒரு நாள் உட்காந்தோடனே நம்ம வந்து பெருசாக தச்சணுன்ற வாய்ப்பே இல்லை. பழகணும். ஒரு எவ்வளோ தான் கிளாஸ்க்கு போனாலும், எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது நம்ம பழக்கம் இல்லாமல் ஒன்றுமே நம்ம சரி செய்ய முடியாது. இதே மணிக்கு பழகி எனக்கும் அது மணிக்கு போடுன்ற ஒரு ஆசையில் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளும் ஃபினிஷிங்காக தப்போம். அதை நீங்கள் பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ வேறு எதுவும் மிஸ்டேக்கோ எதாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா இது வந்து இப்போ குத்தி பார்க்கணும். அதாவது அந்த அசைவு, அந்த ஊசியோட அசைவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம காலில் இங்கே வந்து அந்த மிஷின் பண்ணிக்கலாம் இல்லை, நம்ம காலையே அதை அமுக்கிறோம். மெதுவாக லைட் அமுக்கினால அந்த ஊசி மெதுவாக வரும். அந்த மாதிரி பண்ணாலும் அழகாக வந்துடுது. ஏன்னா ஊசியோட கண்ட்ரோல் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஸ்டோன் செயின், பால் செயின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த சில்க் தட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து சுருக்கமே இல்லாமல் அந்தும் போகல நூல் வாட்டுக்கு வருது. ஜன்னல் வெளிச்சத்துக்கு அதுக்கும் தூசி தான் ஓயாமல் வரும். இந்த காற்று காலம் வரையா பார்த்தீங்களா, இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மிஷினில். பார்த்தீங்கன்னா சில்க் தட்டு அவ்வளோ அழகாக வரும். எந்த ஒரு இது இல்லாமல் நூல் கட்டாகாது, செய்யாது. நூல் கிளாத் லைட்டாக சுருங்கும். நம்ம அதுக்கு தான் கேன்வாஸ் வைக்கணும். ஆனால் இதில் சூக்கமே இல்லை. லைட்டாக வர மாதிரி இருக்குது. ஆனால் சூக்கம் நல்லா தெரியலை. பார்த்தீங்கன்னா அந்த வளைவில் தான்